ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, உனக்குள் இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்து போன ஒரு தோற்றம். போராட சக்தி இல்லாமல் வலுவிழந்து காணப்படுகிறாய். இப்பொழுது இருந்த சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை எனும் கண்ணை சிறிது சிறிதாக மறைக்கின்றது. உன் வாழ்க்கையின் மேலிருந்த நம்பிக்கையையும் இழந்து விட்டாய். காத்திருந்து காத்திருந்தும் போராடியும் ஓய்ந்து விட்டாய். கொஞ்சம் யோசித்து பார், இதைவிட மோசமான சூழ்நிலையில் கூட அசரவில்லையே. ஆனால் இன்று ஏன் இத்தனை சோர்வுகள் உனக்குள்? சரியான உணவு எடுத்துக்கொள்ளவில்லை, நிம்மதியாக உறங்கவில்லை, எப்பொழுதும் எதையோ சிந்தித்துக் கொண்டு கவலை தோய்ந்த முகத்துடனே இருக்கிறாய். சில நேரங்களில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்க முயற்சிக்கிறாய். ஆனால் அடுத்த நொடியே ஏதேனும் ஒரு நினைவு வந்து கண்ணில் கண்ணீரோடு உட்கார்ந்து விடுகிறாய். ஏன் இப்படி நீயே உன்னை கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய்? உன் அம்மா அனைத்தையும் சரியாக்குவேன் என்ற நம்பிக்கை முழுமையாக அடையவில்லையா? என்னை உயிராய் நினைக்கும் உன்னை விட்டு நான் எங்கு செல்வேன்? இப்பொழுது ஒன்றை கூறுகிறேன் கேள், நினைவில் வைத்துக்கொள். நீ என்னை சார்ந்திருக்கிறாய். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. உனக்கு என்ன நேரம் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பு எனது. என்னை விட்டால் உனக்கு வேறு யார் துணை? என் பிள்ளையே, உன்னை நான் தான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு என் மேல் இருக்கும் நம்பிக்கை இப்பொழுது கொஞ்சம் தளர்ந்து விட்டது. எந்த செயல் செய்தாலும் நம்பிக்கையின்றியே செய்கிறாய். நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் நிறைவேறுவது கடினம்தானே. தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய். அதற்காக நீ செய்யும் செயல்களை நீயே நம்பாமல் செய்யலாமா? என் பிள்ளையே, என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாதே. உன்னை என்றென்றும் கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் மனபாரம் தாங்காமல் தவிக்கிறாயோ அப்பொழுது ஒரு தனிமையான இடத்தில் உட்கார். மனதை அலைப்பாய விடாமல் அமைதியாக வைத்து கண்களை மூடி அம்மா அம்மா என்று மனதார அழைத்துக் கொண்டிரு. உன் எண்ணங்கள் என் மீதே இருக்கட்டும். அவ்வாறு நீ என்னை அழைத்தால் மறுகணமே நான் உன் அருகில் வந்து நிற்பேன். அதை நான் உனக்கு உணர்த்துவேன். அந்த நொடி உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள்வாய். எதற்கும் கலங்காதே, உன் அம்மா நான் இருக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.